ரைட். 8th பார்த்தோமா, பணம் மற்றும் கடன். பணம்னா என்ன, அப்புறம் சேவிங்ஸு, அப்புறம் முதலீடு பார்த்தோம். கரெக்டாக? இது 9th பணம் கடன். எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாவா? பாருங்க, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு எத்தனை விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எல்லா விஷயமும். பாருங்க, வீட்டுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நாடும் மாநிலம் எல்லாமே என்னது பணத்தில் தான் அதை அவங்களுடைய நிதிநிலை அறிக்கை வெளியிடுவாங்க. பட்ஜெட் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறாங்க. இன்ட்ரொடக்ஷன். பண்ட மாற்று முறையெல்லாம் பேசின கதை. விவசாயம் தொடங்கின நாடோடியாக இருந்துட்டு அப்புறம் செட்டில் லைஃபுக்கு வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தோடனே முதல் பொருளாதார நடவடிக்கை எது? பண்ட மாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம். அதை சொல்கிறாங்க. அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வேட்டையாடு உணவு சேகரிப்புனா இருந்தான். அப்புறம் என்னாச்சு, படிப்படியாக நெருப்பு பயணம் இதெல்லாம் அங்கே பேசிக்கும், விட்டுருங்க. ஒரே இடத்துல வாழத் தொடங்கினான். எதனால்? விவசாயம் செஞ்சதுனால. வீடு கட்டி. இப்போ எல்லா பொருளும் கிடைக்கல, சரியா? அப்போ இவன் அதிகமாக உற்பத்தி பண்ணதை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு அவன்கிட்ட அதிகமாக இருக்கிறத இவன் வாங்கிக்குவான். வரலாறையே சொல்லிகிட்டு இருக்கிறான். மட்பாண்டம் தயாரி இதெல்லாம் வரலாறில் பேசியிருப்போம், அதனால் இங்கே சொல்ல தேவையில்லை, விட்டுருங்க. எதுக்காக மட்பாண்டம் செஞ்சான்? உற்பத்தி செஞ்ச தானியங்களை சேகரித்து வைக்கிறது எதிர்காலத்துக்கு. அப்படி மட்பாண்டம் செய்யணும்னா என்ன வேணும் அவனுக்கு? சர்க்கரை வேணும். அதுக்காக தான் சக்கரம் கண்டுபிடிச்சான். வண்டி ஓட்டுறதுக்காகலாம் சக்கரம் கண்டுபிடிக்கல. ஃபஸ்ட்டு கேட்பாங்க கேள்வி, பார்த்துக்கோங்க. அதப்பா பண்ட மாற்றம். அங்கே தான் வியாபாரம் முதல்ல தோன்றுறது. வியாபாரினா யார்? வியாபாரம்னா என்னது? பொருளை வாங்கி விற்கிறான். இப்போ தான் புது தொழில் உருவாகுது, ஒரு தொழில். அந்த ஊரில் விவசாயி, அவன் விவசாயம் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஊரில் அதேமாரி ஒருத்தன். அப்போ இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்? விவசாயம் செய்யாமல் அந்த விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் பணம், சரி உற்பத்தியெல்லாம், அதை இங்கேருந்து வாங்கிட்டு போய் விற்கிறத மட்டும் செய்வான். அங்கே தான் வியாபாரி உருவாகிறான். அப்போ அந்த பரிணாம வளர்ச்சி எல்லாமே விவசாய பொருளை உற்பத்தியில் சர்ப்ளஸ் உபரி வரணும். உபரி வந்தால் தான் என்ன ஆகும்? மற்ற தொழிலெலாம் இருக்கும். வரலாறில் பார்த்துருப்போம். விவசாய உற்பத்தியில் உபரி வரணும். உபரினா என்ன அர்த்தம்? அவன் தேவைக்கு போய் எக்ஸஸாக இருக்கணும். அப்போ தான் வேறு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அவனை வேறு தொழில் செய்ய வைக்கலாம். இங்கே நகரத்துக்கு வரக்கூடிய உணவுப் பொருளாக எங்கேருந்து வருது? கிராமத்தில் அவன் தேவைக்கு போக மிச்சம் தான் நமக்கு அனுப்பி வைக்கிறான். கரெக்டாக? இதை வந்து ஹிஸ்ட்ரியில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கும் பொழுதும் பார்ப்போம். நாணயங்கள் அதேமாதிரி என்ன அது பக்கத்து ஊர் முன்னாடி பார்த்துருப்போம். பண்டைய கால நாகரிகங்கள் எது? மெசபடோமிய நாகரிகம், எஜிப்து, சிந்து, மஞ்சள் நாகரிகம். அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாங்க? மாற்றி பொருள்லாம் விற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பண்ட மாற்று முறையில் இருந்தது, அப்புறம் நாணயத்தை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? நாகரிகங்கள் உருவான அனைத்து பகுதிகளிலும் பண்ட மாற்று முறை செல்வாக்கு பெற்று இருந்தது. ஒரே நாகரிகத்துக்கள் மட்டுமல்லாமல், அதுக்கு அர்த்தம் சிந்து சமவெளி நகரமே என்னது? ஆயிரக்கணக்கான நகரங்கள் எஜிப்திலேருந்து இங்கே வரைக்கும். அதோட சுருக்கிட்டானுங்க. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருந்தது சிந்து சமவெளி நாகரிகம். இன்றைக்கி எது கீழடி நாகரிகத்தை வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது இவங்க சமகாலத்தவர் சிந்து சமவெளியோட. அப்போ அங்கேருந்து இது ஒரே நாகரிகம். பேரே மாற்றணும், திராவிட நாகரிகம்னு மாற்றணும். சிந்து கங்கையில் மட்டும் அதை கண்டுபிடிச்சோன்னா சிந்து சமவெளி நாகரிகன்றான். கிடையாது, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருந்த நாகரிகம் தான் இது, அந்த சிந்து சமவெளி நாகரிகம். அதே சிந்து சமவெளியில் என்ன மாதிரி செங்கல் இருந்துச்சு அதான் கீழடியில் இருக்குது. அங்கேருந்து விரட்டி விட்டாங்க, ஓடி வந்துட்டாங்க. அதெல்லாம் சும்மா புனைவு. இந்த ஒரிஜினல். இப்போ திராவிட நாகரிகம் அப்படின்னு மாற்றிக்கணும். பரவாயில்ல, சிந்து சமவெளி நாகரிகம்.
இப்போ நிறைய கிராமம் இருந்துச்சா அப்போ ஹரப்பா நகரம் இருக்கும், மொகஞ்சதாரோ நகரம் இருக்கும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே விற்கிறது. ஹரப்பா மொகஞ்சதாரோக்கு 200-300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஆனால் சமகால நாகரிகம். அப்போ அந்த ஒரே நாகரிகம் ஒரு நகரத்துக்கு இன்னொரு நகரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, பொருளை வியாபாரம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் நாகரிகங்களுக்கு இடையே மெசபடோமியாவுக்கு கப்பலில் போனதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, எகிப்துக்கு போனதுக்கு இருக்குது, அங்கேருந்து மஞ்சள் அங்கே போனதுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதான் சொல்ல வரோம். ஒரே நாகரிகத்துக்குள் மட்டுமல்லாமல் வேறு வேறு நாகரிகங்களுக்கு இடையிலும் பண்டமாற்று முறையில் பரிமாற்றம் நிகழ்ந்தது. மெசபடோமியா ஒரு நாகரிகம், எகிப்து ஒரு நாகரிகம், சிந்து சமவெளி ஒரு நாகரிகம். அதான் சொல்கிறாங்க. பன்னாட்டு வாணிகத்தின் முதல் வடிவம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருக்குல்ல, வேறு வேறு நாடு. இப்போ நம்ம வச்சுருக்கோம் அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணுறோம், அங்கேருந்து பொருள் வாங்குகிறோம், அந்த மாதிரி. சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் இங்கே பாருங்கள், எகிப்து ஈராக்கு தான் மெசபடோமியா. மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்டன. சிந்து சமவெளியில் இருந்துச்சுல, இங்கே உள்ள பொருளெல்லாம் அதே மாதிரி எவிடன்ஸ் இங்கே எங்கெல்லாம் இருந்தது. அடுத்தது எப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் சிந்து சரஸ்வதின்னு மாற்ற பார்க்குறானுங்க திருட்டு பசங்க. இவ்வாறு பொருட்களை பண்டமாற்றம் செய்வதில் காலப்போக்கில் சிக்கல்கள், அந்த கதையெல்லாம் தெரியும் நமக்கு. இங்கே நம்ம பேசினதெல்லாம் சிக்கல்கள் முன்னாடி பேசியாச்சு, அதெல்லாம் திரும்ப நான் சொல்ல வேண்டாம். இந்த பண்டமாற்று முறையில் இந்த சிக்கலை போக்குறதுக்காக உருவானது தான் அது பணம். பணமாக முதல்ல எதை பயன்படுத்தினா மனிதன்? உலோகங்கள். ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை. அதுக்கு முன்னாடி முகமது பின் துக்ளக்கு நாணயம் அச்சடித்து அவர் வெளியிட மாட்டார், யார் வேணாலும் செம்பு நாணயம் அச்சடிச்சிக்கலான்றார். சரியா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ 10 ரூபா வேல்யூனா அந்த நாணயத்தில் 10 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய உலோகம் இருக்கும். அதை மாற்றி 10 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய உலோகம் வேணாம், 1 ரூபாய்க்கு உலோகம் வச்சுக்கோ, அதில் 10 ரூபான்னு போட்டிட்டுனா அந்த உலோகத்தோட வேல்யூ 10 ரூபா. இப்போ இருக்குல்ல 2000 போட்டிருக்கு நோட்டில், 2000 ரூபாய் அதில் ஏதாவது இருக்குது, சிப்பு கிப்பு இருக்குல்ல, இவனுக்கு சொன்ன மாதிரி சிப்பு இல்லை சப்பும் கிடையாது. நம்மளாம் கேனின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது பத்திரிக்கை எழுதினால டுபாகூர் பசங்க, பத்திரிக்கையில் 1ஆம் நம்பர் திருட்டு பசங்க இந்த மாதிரி எழுதினாருங்க அப்படின்னு அதை என்ன பண்ண கிரிட்டிசைஸ் பண்ணணும்ல. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையாங்க அப்படின்னு கேட்கணும்ல. அவனுங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு எழுதிக்கிட்டுவாங்க. நம்மளாம் கேனைன்னு நல்லா தெரியும் அவனுங்களுக்கு, நம்ம எழுதுறத அவனுக்கு பேசிட்டு போவானுங்க அப்படின்னு அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாரும் கேள்வி கேட்குறதில்ல, சிந்திக்கிறதும் கிடையாது. நமக்கு பிடிச்சவனா ஆமாப்பா அதை பிடிச்சிக்கிட்டு அவன் நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சாலும் சரி பேசிட்டு தர்றோம். அதான் நம்ம பகுத்தறிவு கிடையாது. ஆமாம், அதனால் செஞ்சுட்டு போகிறானு. சரி, இவரோட காலம் ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி எப்போ ஆட்சி செஞ்சுருப்பார்? பாபருக்கு அப்புறம், அக்பருக்கு முன்னாடி, சாரி ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பருக்கு முன்னாடி. ஹுமாயூன் அடித்து துரத்திடுவார். இவர் தான் பாபரோட பையன் இருக்கான்ல, ஹுமாயூன் அடித்து துரத்திடுவார், பார்த்துருப்போம். அதுதான் அதே பார்த்தோம்ல 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ரூபுயா அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதுதான் கேட்பாங்க. இதையே தான் பின்னாடி அக்பரும் ஃபாலோ பண்ணுவார் இவரோட முறையவே, வரி வசூலிப்பு எல்லாத்துலேயுமே. அப்புறம் அதான் போட்டிருக்காங்க நாணய முகலாயர், அக்பர் தானே முகலாயர்லாம், அப்புறம் மராத்தியர்லாம் பின்பற்றுவாங்க. ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் புழக்கத்தில் இருக்குது. எது? இந்த ஷெர்ஷா சூரி வெளியிட்ட அந்த வெள்ளி நாணயம் இருக்குல்ல, ருபியா. அது புராதன பணம் அப்படின்றாங்க. எதை? தங்கம், வெள்ளி, செம்பு, இதெல்லாம் புராதன பணம். புராதனம் என்னது? ஏன்சியன் மணியா? புராதனம்னா அதுதானே. ஏன்சியன் கரன்சி. ஏன்சியன் கரன்சி. ஏன்சியன் இந்தியானா என்னென்னா அங்கே பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரியில், எல்லா வார்த்தையும் புரியாமல் எதையுமே பயன்படுத்தக்கூடாது. அதுபோல் தோல், மணி, ஓடு, புகையிலை, உப்பு, சோளம், அடிமல் கூட
பண்டமாற்றாக கொடுக்கப்பட்டதாக பொருளாதாரத்தில் தருகின்றனர். இதை கூட பயன்படுத்தியிருக்காங்க. அடிமைகள்லாம் இருக்காங்களே, வாங்கிக்குவாங்க. இவங்க கூட பார்த்துருப்போம். யார், அலாவுதீன் கில்ஜினுடைய அடிமை, முக்கியமான படைத்தலை. ஏன் குத்புதீன் ஐபக்கே யார், கோரியோட அடிமை தான். குத்புதீன் ஐபக்கு எல்லாருமே ஐபக் அந்த அதான் அடிமை வம்சம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். சரியா, ரைட். பிற்கால சோழர் காலத்தில், பிற்கால சோழர்னா எப்போ, இடைக்கால இந்தியாவில் சொல்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் இருக்காங்கள்ல, அவங்க தான் என்ன பண்ணியிருப்பான், கடல் கடந்து போய் வணிகம் செஞ்சு இங்கெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்து. வங்கம், அவங்களுடைய வங்க கடல் என்னது, அவங்களுடைய சோழர்களுடைய ஏரி அப்படின்னு பார்த்துருக்கோம். தமக்கென வணிக குழுக்கள் தமக்கென படையை வச்சுருந்தாங்களாம். மேலும் பிற்கால அதனால தான் வியாபாரம் செய்ய போனாலும் அங்கே ஜாவா, சுமத்ரா, கம்போடியா அங்கெல்லாம் அங்கே போயிட்டு அந்த மக்களை பிடிச்சி அங்கே வியாபாரம் செய்கிறாங்க. ஏற்றுமதி தேவையை ஈடு செய்ய சிறு வணிகர்களுக்கும் உற்பத்திகளுக்கு கடன் உதவி அளித்ததற்கான வரலாற்று சான்று இருக்காமா. ஏற்றுமதி அதிகப்படுத்தணும், அப்போ என்ன பண்ணணும், உற்பத்தியை பெருக்கணும். அதேமாதிரி வியாபாரி என்ன பண்ணணும், அங்கேருந்து பொருளை வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் விற்றுட்டு வந்து அந்த பாஸ் கொடுக்கணும். அப்போ அங்கேருந்து பொருளை வாங்குறதுக்கு அவனுக்கு கடன் கொடுக்குறாங்க. எப்போ, யார் காலகட்டத்தில், பிற்கால சோழர் காலத்தில். சிறு வணிகர்களுக்கும் உற்பத்தியாளர்கள் கடன் உதவி அளித்ததுக்கான வரலாற்று சான்று இருக்காம. கடன், சரி, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இயற்கையான பணம், நேச்சுரல் மணி. புராதன ஏன்சியன் மணி என்னென்னு பார்த்துட்டோம். அதேமாதிரி தங்கம், வெள்ளி ஆகிய உலகம் முழுவதும் மதிக்கப்படும் உலோகங்களை ஏற்பட்டன. இதையொட்டி இந்த இரு உலோகங்களும் நாடுகளுக்கு இடையில பண்டமாற்றத்தில் பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்டன. இவையே இயற்கையான பணம். எது எது இயற்கையான பணம், தங்கமும் வெள்ளியும். தங்கம், வெள்ளி, செம்பு, அது வந்து என்னது, புராதன பணம். புராதன பணத்தில் செம்பு சேர்த்திக்கணும். சரியா, இயற்கை நேச்சுரல் மணியில் எது வராது, செம்பை கழட்டி விட்டுட்டோம்னா அது நேச்சுரல் மணி. காகித பணம் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்போ அச்சடித்து இந்த நோட்டுக்கு இவ்வளோ ரூபாய் வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க. அதை எல்லோரும் ஏற்றுக்கணும். அதான் என்னது, காகித பணம். போதுமானால தங்க வெள்ளி கிடையாது. ஓகேவா, ஆமாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, உலோகம் பற்றாக்குறை ஏற்படுது, அதுக்காக மாற்று தேடுறாங்க. அதை என்ன கொண்டு வராங்க, காகித பணம் கொண்டு வராங்க. இப்போ காகிதமும் வேஸ்ட் பண்ணுறோம், மரம்லாம் வெட்டி தானே காகிதம் தயாரிக்கிறாங்க, அது வேண்டாம். அதான் என்னது, டிஜிட்டல் மணி. டிஜிட்டல் மணி எல்லாமே நம்ம போய் வேலை செஞ்சோன்னா என் அக்கௌண்ட்டில் நம்பர் மட்டும் வந்துடும். சிவா வந்து 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுருக்காருன்னு வந்துடும். நான் என்ன பண்ணல, அந்த 1000 ரூபாய் போய் அங்கங்கே எதெல்லாம் பயன்படுத்தினா அவனுக்கு என் நம்பரில் என் அக்கௌண்ட்டில் உள்ள நம்பர் அவன் நம்பருக்கு அவன் அக்கௌண்ட்டுக்கு மாறிக்கும். அவ்வளோதான். பேப்பரும் கிடையாது, காயினும் கிடையாது. அப்படி நாடெல்லாம் இருக்குது. பியூராக பணமே இல்லாத நாடெல்லாம் இருக்குது. அடுத்தது வெள்ளி, தங்கத்துக்கு அப்புறம் குறைந்த மதிப்புடைய உலோகங்கள். அதான் என்னது, ஈயம், செம்பு, இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது ஏழை எளிய மக்களுடைய பணமாக பயன்படுத்தப்பட்டது. எது, செம்பும் ஈயம். ஆனால் ஈயம் தான். பழைய 10 காசுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஈயத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. அலுமினியமா ஈயம்னு நினைக்கிறேன். ஈயம் அது, அலுமினியம் கூட இல்லை, ஈயம். அப்புறம் தான் காகித பணம் புழக்கத்துக்கு வருது. அதுக்கப்புறம் சேமிப்பு, பேங்கில் சேமிச்சு வீட்லேயும் வைக்கலாம், பேங்க்லேயும் வைக்கலாம். பணங்கிறது இப்போது பணம் இல்லாததுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எல்லோரும் அவன் வேலை செஞ்சு அவனுக்கான பொருளை, எல்லா பொருளையும் அவன் தான் வேலை செஞ்சு எடுத்துக்கணும், தயாரிச்சுக்கணும். பணம் வந்தோடனே என்னாச்சு, அவன் ஏதாவது ஒரு குட்ஸோ சர்வீஸோ தயாரித்தா போதும், அதுக்கு ஒரு மதிப்பு வச்சு அதை விற்றுட்டு பணமாக மாற்றிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமாவா, அதான் பணம் வந்து செஞ்ச வேலை. மின்னணு உலகில் பரிமாற்றங்களின் பல முறைகள் நடைபெற்று வருகின்றன. இப்போ பே பண்ணணும் ஆன்லைனில்.
ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டு ஆன்லைனில் இப்போ பே பண்ணணும். பணம்லாம் கிடையாது. நீங்கள் கொடுத்த ஃபீஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, அதை வச்சு சாஃப்ட்வேர் ரெனியூவல். சரியா? பணமே கிடையாது. அதான் மின்னணு. உலகில் பண பரிமாற்றங்கள் அது யாருக்கு போச்சு? அமெரிக்காவில் உள்ள கம்பெனிக்கு போகுது, இஸ்ரேலில் உள்ள கம்பெனிக்கு போகுது. இங்கேருந்து எதனால் நடந்துச்சு? மின்னணு பண பரிமாற்றம் எங்கேயோ போயிடுச்சு. உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் நம்ம பயன்படுத்தலாம். ஆமாவா? அமேசான் கூட கிடையாது. நெட்டில் போடுங்க, ஏதோ ஒரு பொருள் தேடுங்க, அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்பெனி வரும். அந்த பொருள் உங்களுக்கு தேவை. என்னது? எம்மாவா? ஜெர்மனிலேருந்து வருதா? ஜெர்மனிலேருந்து இங்கேருந்து ஆர்டர் போட்டு ஜெர்மனிலேருந்து வந்துருக்கு. அந்த மாதிரி மின்னணு பரிமாற்றங்கள். எலக்ட்ரானிக்கலா? நேச்சுரல் மணி, பேப்பர் மணி மாதிரி என்ன ஆயிடுச்சு? இப்போ எலக்ட்ரானிக் மணி ஆயிடுச்சு. எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன், மின்னணு பரிமாற்றங்கள். பேங்கில் என்ன பண்ண தேவையில்லை. முன்னாடிலாம் நீங்கள் பேங்கில் பணம் போட்டிங்கன்னா நேராக போய் பணத்தை போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? க்யூவில் நிற்கணும். அங்கெல்லாம் போயிட்டு அவரை பணம் எடுக்கணும்னா சலானை கொடுத்து தான் எடுக்கணும். அப்புறம் தான் ஏடிஎம் வந்துச்சு 90ஸ்க்கு அப்புறம். எல்பிஜி பாலிசி வந்தோடனே ஐசிஐசி பேங்க்லாம் இருக்கலாம். அவன் தான் மறான் முதல்ல ப்ரைவேட் கம்பெனி. அவன் தான் முதல்ல ஏடிஎம் கொண்டு வரான், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஏடிஎம்லாம் இப்போ கடந்து போச்சு. ஏடிஎம்மே தேவையில்லை தானே இப்போ. எல்லாம் அக்கௌண்ட்டில். யூபிஐயா? யூபிஐன்னா என்ன அர்த்தம்? கியூஆர் கோடு, அந்த யூபிஐ அட்ரஸுக்கான கோடு. அது நம்பர். அப்போ யூபிஐ ஐடி இருக்கும் உங்கள் பேரில், போய் பாருங்கள் யூபிஐ ஐடின்னு. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்கள் கோடு தான். அதை கிளிக் பண்ணால் உங்கள் யூபிஐ ஐடிக்கு போயிடாது. ஓகேவா? கியூஆர் கோடு வேறு. அது எதுக்கு வேணாலும். இப்போ நான் ஒரு பேப்பர், இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல, இந்த வீடியோ கூட நான் என்ன பண்ணலாம்? கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும் யூடியூப்பில். சரியா? இந்த அட்ரஸுக்கு கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுற, அதுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வேறு. அது வந்து பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஐடி மாதிரி கியூஆர் கோடுங்கிறது. யூபிஐனா அர்த்தம் உன்னோட என்னது? நேற்று பார்த்தோமே, என்ன யூபிஐ? யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆமாம், அப்படியே மாறிடுச்சு. இயந்திரம் மூலம் பணம் எடுக்கிறது. ஏடிஎம்னா என்னென்னு பார்த்தோம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஏடிஎம்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பான். அந்த கார்டு ஏடிஎம் கம் டெபிட் கார்டு. அதை பற்றிலாம் நேற்றையே பேசி, அதனால் திரும்ப சொல்ல மாட்டேன். கிரெடிட் கார்டை பற்றியும் பேசியாச்சு. செக்கு அதெல்லாம் அவுடேட்டட் ஆகி போச்சு. இப்போலாம் செக் இருக்குல்ல, செக்குன்னா என்னது? உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இந்த பணத்தை எனக்கு கொடு அல்லது இவருக்கு கொடு அப்படின்னு பேங்கருக்கு என்ன பண்ணுறீங்க? ஆர்டர் போடுறீங்க. எழுத்துப்பூர்வமான ஆர்டர், ஆணை. அதானது செக். டிடி இப்போ தான் பார்த்தோம். டிடினா என்னென்னு கேட்பான், டிமாண்ட் டிராஃப்ட், கேட்பு பண விடை. யாருக்கு நீங்கள் கொடுக்கணுமோ அவன் பேரில் இங்கே கட்டிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் அனுப்புனா அவன் எடுத்துக்குவான். டிடி. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே யூபிஐயில் பே பண்ணிடுறோம். இணைய வழி, இதுக்கு மாற்றாக இணைய வழி வந்துருச்சு. நம்ம தானே கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும், எது கட்டினாலும் சரி யூபிஐயில் பே பண்ணிடலாம். நைட்டு 12 மணிக்கு கூட பே பண்ணலாம். நம்ம தானே ஈபி பில்லு கட்டணும் 12 மணிக்கு. இதில் அதுவும் அதிலே வந்துடுது. ஜிபே, ஃபோன்பேலாம் என்ன பண்ணிடுறோம், இந்த மாதம் பில் வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கும், லாஸ்ட் டேட். அப்போ பே பண்ணலாம். அடுத்து அதேமாதிரி ஃபோன்லேயும் பண்ணிக்கலாம். நெட்டு அப்போல்லாம் நெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்தப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் இப்போ ஃபோனில் பே பண்ணது. என்ன பண்ணும், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை நெட்டில் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு பார்த்து ஒவ்வொன்றா பே பண்ணணும். இப்போ என்னாச்சு, அதில் வந்துடுது யூபிஐயில், டக்குன்னு பே பண்ணிடுறோம். சரியா? ரைட். ரிசர்வ் வங்கியின் பங்கு. ரிசர்வ் வங்கினா யார் சார் அப்படின்னா, இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் இந்தியா இருக்குல்ல, சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியானா எதுலேருந்து எது வரைக்கும்?
1600. எந்த போரில் வந்துட்டு இந்திய நிலப்பகுதி அவனுக்கு போகும், அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த போரில் இந்திய நிலப்பகுதிக்கான வரி வசூலிக்கக்கூடிய பவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போகும். பிளாசியா பக்சாரா? பிளாசி மறைமுகமாக இருக்கும், அவ்வளோதான். பக்சாரை தான் டைரெக்டாக எடுத்துக்குவானுங்க. எந்த வருஷம்? 1764. அதிலிருந்து 1947 வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்வான். பட் இங்கே ஒரு பிரேக். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி, அவன் ஆட்சி செய்யக்கூடிய காலம் எவ்வளவு? 1764லேருந்து 1857 அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளை ஆட்சி செய்ய மாட்டான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீ கொள்ளையடிச்சது போதும், இனிமேலாம் நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே கொள்ளையடிச்சிக்கிறோன்னு பிடிக்குவான் அவன். நீ பிஸ்னஸ் மட்டும் பண்ணிக்கோ. பிஸ்னஸ் இங்கே நடந்த எல்லா பிஸ்னஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த மாதிரி நிறையா அவங்க நாட்டு கம்பெனி. அப்போ கவர்மெண்ட் வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், சட்டம் போடுறதுனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிடிக்குவான். நமக்கு இருக்கா? வரலாறு அட்டன் பண்ணாதுன்னு பார்ப்போம். இப்போ 1858 விக்டோரியா பேரறிக்கை 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே ஆட்சி செய்வான். சட்டத்திட்டம்லாம் அவன் உருவாக்குவான். பிஸ்னஸ்லாம் யார் பண்ணது? பிஸ்னஸ்ஸு, ரயில்வே, பேங்க்கு, எல்லா பிஸ்னஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க நாட்டு கார்பரேட் கம்பெனி இருக்குல்ல, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? இந்தியாவுக்குன்னு நாணயம் வேணும், கரன்சி அச்சடித்து வெளியிடணும், அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இது சம்மந்தமாக ஒரு டாக்டர் அம்பேத்கர் அதை பற்றி ஒரு கட்டுரை வெளியிடுவார். அந்த கட்டுரையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க? ஒரு ரிசர்ச் பேப்பர், கட்டுரையில் ரிசர்ச் பேப்பர் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க? இந்தியாவுடைய நாணயத்தை அச்சடித்து வெளியிடுறது, ஃபாரின் கரன்சியோட இந்திய மதிப்பு என்ன பண்ணுறது? பராமரிக்கிறது. அதுக்காக அது தனியார் வங்கி தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அவனுடைய முக்கியமான வேலை என்னது? இந்தியாவுக்கான ரூபாய் அச்சடித்து வெளியிடுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது. ரெண்டாவது, அந்நிய செலாவணி மதிப்பு என்ன பண்ணணும்? நம்ம நாட்டில் மெயின்டைன் பண்ணணும். அந்நிய செலாவணி என்னது? வெளிநாட்டு பணம் இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும். அதுக்காக உருவாக்குறாங்க. அதுக்காக சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1934. ஆர்பிஐ சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்பான்? 34. சரியா? பேங்க் உருவாக்குனது 1935. தனியார் வங்கி இது. அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் ஆகுதா? 47. இனிமேல் பிரிட்டிஷ் நீ இங்கிலீஷ்காரன் கொள்ளையடிக்காத, நாங்கள் எங்கள் ஊர் ஆளுங்களாம் நாங்களே கொள்ளையடிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஊரில் உள்ள அந்த 1.5% உயர்குடி மக்கள் அவனுங்க பிடிங்கிட்டானுங்க. எல்லா மக்களுக்கும் இது வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1.5% அந்த ஆண்கள் உயர்குடி. சரியா? 1.5% தான் அவனுக்கு பிடிங்கிட்டது. இன்றைக்கி வரைக்கும் மறைமுகமாக இந்திய ஆட்சி அவனுங்கள்ட்ட தான் இருக்கும். அன்றைக்கி கூட ஒரு இது இப்போ அவங்களே சொன்னாங்க பாருங்கள், இது வரைக்கும் ஒரு சில குடும்பத்துக்காரங்க மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டில் நீதிபதியாக வந்திருக்காங்க. வெறும் 500 குடும்பத்தை இத்தனை வருஷம், 70 வருஷத்தில். ஸோ அதுக்கு மாற்றாக நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். முந்தானத்து 1ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கானுங்க, என்னென்னு தெரில, சரியாக படிக்கலை, நியூஸ் படிங்க. அந்த மாதிரி அப்போ நாங்களே கொள்ளையடிச்சுக்கிறோண்டான்னு கொடுத்தது தான் அது சுதந்திரம். அவனுங்களுக்கு சுதந்திரம், எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது. அவன் வீட்டு பெண்களுக்கே சுதந்திரம் இல்லை, அது வேறு. அது 1947 சுதந்திரம்னு சொல்லிக்கிறானுங்க. இன்றைக்கி வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கல இந்தியாவுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறானுங்க? அப்புறம் இந்தியாவோட பொருளாதாரத்தை கட்டமைக்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க? நாட்டுடைமையாக்குறாங்க. இந்திய அரசாங்கம் வாங்கிக்கிறாங்க. ஆர்பிஐ அதுக்கு வரைக்கும் தனியார் நிறுவனம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, யாரோ ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்திருக்கான் அந்த பேங்கை. அவன்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறான்? நம்ம இந்திய அரசாங்கம் வாங்கிக்கிறது, தேசியமயமாக்குறாங்க. அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதை காசு கொடுத்து வாங்கிட்டு கேட்பாங்க, ஆர்பிஐ நாட்டு உடைமையாக்கப்பட்ட ஆண்டு இது 1949.
அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, எல்லா பேங்க்கு ஒருத்தர் பேங்க் உருவாக்குறது, நடத்துறது, அந்த எப்படி பேங்க் நடத்தணுன்ற ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணுறது, சரியா, பேங்க் எப்படி பணத்தை பரிமாற்றம் செய்கிறது, அதேமாரி இந்தியாவில் ரூபாய் அச்சடித்து வெளியிடுறது, அதை பராமரிக்கிறது, அந்நிய செலாவணியை இந்தியாவுக்குள்ளே வருதில்ல. இப்போ வெளிநாட்டில் போய் ஒருத்தன் சம்பாதிச்சிட்டு வரான் பணத்தை, ஆர்பிஐட்டு தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம நாட்டு பணமாக மாற்றிக்குவோம். அப்போ வெளிநாட்டு பணங்கள் அந்நிய செலாவணி, ஃபாரின் கரன்சி, அதை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் யாரோட வேலை? ஆர்பிஐயோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் உருவாக்குறாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் தானே அது வங்கி ஒழுங்குமுறை சட்டம். கதை எல்லாமே எதுவுமே படிக்கக்கூடாது, புக்கை வச்சுட்டு படிக்காதீங்க. சும்மா மொக்கையாக உட்காந்து கதை கேட்டுட்டு போனீங்கன்னா போதும். கிராமத்தை அவங்க வந்து என் கிளாஸில் உட்காந்தா நான் பாஸ் பண்ணிடுவோம் அவங்கள அடித்து பார்த்துக்குது. ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையை தேடிகிட்டே இருப்பீங்க, அந்த வார்த்தையை பார்த்தாலும் அதே மாதிரி புரிஞ்சுக்கிறது நம்ம கிடையாது. வங்கி ஒழுங்குமுறை சட்டம். மேக்ஸ் எல்லாம் எங்கள் ஊரில் உள்ள ஒரு அக்கா, அவங்க 55 வயசு இருக்கு. அவங்க பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர, ஐயோ நான்லாம் ஒன்றை படிச்சுன்னா பாஸ் பண்ணிடுவோம் போது, 55 இனிமேலாம் நீ படிச்சு என்னக்கா பண்ண வேறு அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நேரத்தில் அவன் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே மதுரையில். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், மேக்ஸ் பார்த்துட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இந்திய ரிசர்வ் வங்கியை நாட்டு மொழியாக்குனதே எப்போ? 1949 உருவாக்கணுன்னே அப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாத்துக்கும் வங்கி யார்? ஆர்பிஐ தான். பணம் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் அவன் தான் டீல் பண்ணணும், எல்லா பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாம் அவன் தான் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அவன் கேட்பாங்க, வங்கிகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட வங்கி ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு வந்தது, சரியா, வங்கிகளின் வங்கி எது கேட்பாங்க. நம்ம நாட்டில் பணத்தை அச்சடித்து வெளியிடுறவன் யார்? எல்லாமே யார்? ஆர்பிஐ. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, என்ன? பண பரிமாற்றத்தை பராமரிக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் கடமையும் ஒரு அரசுக்கு இருக்கிறது. சரி, பொதுவாக பணம் பதுக்கி வைக்கப்படுவது பொருளியல் அரசாங்கம் வேறு, ஆர்பிஐ வேறு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ தனி அமைப்பு, அரசாங்கம். பணம் பதுக்கி வைக்கப்படுவது பொருளில் தவிர்க்கப்பட வேண்டும். ஒருத்தனே போய் குமிச்சு வச்சுக்கிறது. இதனால் வங்கிகளில் பணம் சேமிக்கப்படுகிறது. வீட்டில் சேமித்து வைக்காமல் அங்கே கொண்டு போய் வங்கிகளில் சேமிக்கப்படும் பணத்தில் பெரும்பங்கு தொழில் வளர்ச்சிக்கும் பொருளியல் வளர்ச்சிக்கும் ஏழைகளின் நலனுக்கும் பயன்படுகிறது. ஆமாவா? நீ பேங்கில் போய் போட்டினா அங்கேயே இருக்காது. அவன் ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது பொருளை உற்பத்தி செய்வான். அந்த உற்பத்தி செய்யும்போது நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. வங்கியில் சேமிக்கப்படும் பணத்தில் பெரும்பங்கு தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சி அடைஞ்சால் என்ன ஆகும்? தொழில் செய்யணும், பண்டமாக பண்ணி உற்பத்தி செய்யணும். பார்த்தோமா? அந்த வீடியோ பார்க்காதால பார்த்துருங்க. ஃபஸ்ட்லேருந்து இல்லை, ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் லிங்க் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் லிங்க் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் தான் டாப். ஆனால் மண்டகணம் வந்துடக்கூடாது. அப்போ பண்டமாக பணியை உற்பத்தி பண்ணால் என்ன வேணும்? உற்பத்தி காரணிகள் வேணும். உற்பத்தி காரணி யார்கிட்டருந்து வாங்குவா? பொதுமக்கள்கிட்டருந்து வாங்குவான். அப்போ அதுக்கு அவன் என்ன பண்ணணும்? ரிட்டன் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். வேலை செய்கிறீங்களா? பணம். பில்லிங் வாடகை எடுக்கிறீங்களா? அவனுக்கு பணம் செய்யணும். யார் அவங்களாம்? பொதுமக்கள். அப்போ என்னது? அதான் பொருளியல் வளர்ச்சி. பொருளியல்னா என்னது? உணவு உடை உறுப்பினர் எவ்வளோ சாப்பிட்றோம். அப்போ அவனுக்கெல்லாம் வருமானம் பெருகுச்சுன்னா நல்லா உணவு உடை சாப்பிட்டு நல்லா பொருளியல். குடிசை வீட்டில் இருந்திருப்பான், ஓட்டு வீடு. வருமானம் பெருகுச்சுன்னா நான் ஓட்டு வீட்டுக்கு போவான். இன்னும் வருமானம் பெருச்சுன்னா என்ன அர்த்தம்? தார்சு வீடு. இன்னும் வருமானம் பெருச்சுன்னா பெரிய பங்களா. அதான் பொருளியல் வளர்ச்சி. பொருளியல் வளர்ச்சி நம்ம என்னமோ நாடு ஜிடிபி அப்படி இப்படி வீடு தான். எல்லா குடும்பமும் நல்லா வாழ்ந்தால் அந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் அவனுக்கு சொல்கிற மாதிரி அரசாங்கம் எவ்வளோ வரி, அது கிடையாது. டுபாகூர் பசங்க நம்மளாம் ஒன்றும் தெரியாதனால அவனுக்கு ஏமாத்துறானுங்க. சரியா? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதான் அப்போ தான் அந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இவ்வளோ விஷயம் இந்த ஒரு சென்டென்ஸில் அவ்வளோ அர்த்தம். அந்த பேசிக் புரிஞ்சதுனால தான் டக்குன்னு புரியுது. இல்லைன்னா உங்களுக்கு இது புரியாது.
அந்த பேசிக் அட்டன் பண்ணால் தான் அந்த வீடியோ போய் பார்த்துருக்கேன். எத்தனை வீடியோ இருக்குது எக்கனாமிக்ஸ் இது வரைக்கும்? 4ஆ? இன்னும் நான் வீடியோ போடல. சரி, நான் போட்டுறேன், இன்றைக்கி போட்டுறேன். பணத்தோட வரலாறு, இதில் ஒரு வரலாறு சொல்கிறீங்களா? சரி. பண்ட மாற்று முறை பொது ஆண்டுக்கு முன்னு 9,000 தொடங்குது. அப்போ தான் என்ன இருக்கும்? பழைய கற்காலத்தை அப்போ தான் என்ன பண்ணுவான்? விவசாயம் செய்ய ஆரம்பிப்பான்னு பார்த்துருப்போம். சரி, பழைய கற்காலன்றேன். புதிய கற்காலம், இடைக்கற்காலத்தில் இடப்பெயர்ச்சி வேளாண்மை செய்வான், ஆடு மாடெலாம் மேய்க்க ஆரம்பிச்சிடுவான். புதிய கற்காலத்தில் என்ன விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிடுவான். மெகர்கர் புதிய கற்கால சைட்டு வடமேற்கு இந்தியாவில் இருக்கும். சிந்து சமவெளி மக்களுடைய முன்னோர்கள் அவங்க. சரியா? பார்த்துருப்போம், பார்ப்போம். ரைட். அப்போ தான் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். செட்டில் லைஃபு புதிய கற்காலத்தில். ஸோ பண்ட மாற்று முறை ஸ்டார்ட் ஆகுது. வரலாற்றோட கம்பேர் பண்ணிக்கணும். வரலாறு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. பார்ப்போம், திரும்ப போய் வரலாறு பார்க்காதவங்களாம் பார்ப்போம். கால்நடை, உப்பு எல்லாமே பண்ட மாற்றம் செஞ்சுக்கிறோம். அடுத்து 2வது நாணயங்கள். பொது ஆண்டுக்கு முன், அதாவது கிமு 1100. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சீனார்கள் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேத காலம் வந்திருக்கும். எல்லா டுபா குருசியும் வந்து சேர்ந்த காலம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதான் ஏக்கித்தனம், எல்லாம் கடவுள் பேரை சொல்லி எல்லாத்தையும் அடிமையாக்கி இவன் மட்டும் வேலையே நோகாமல் நோம்பி கும்பிட்ற ஆரம்பித்த காலம் அது. சரியா? ஆமாம். முதல்ல சீனர்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளில், அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் பார்த்தோம்ல, இங்கெல்லாம் இதெல்லாம் இந்த நாடுகள் எல்லாம் அந்த சங்கு இருக்குல்ல, சோழிம்பாங்க, அது பேர் சோழி. அதெல்லாம் பணமாக பயன்படுத்தியிருக்காங்க. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க? தங்கம் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கான். எவிடன்ஸோடு இருக்குது. அடுத்து காகித பணம். அப்போயே காகித பணம் வந்துடுச்சாமா 600. இந்த ரெசிப்ட் பார்த்தோம்ல, மத்திய தரக்கடல் பகுதி முழுவதும் இந்த பரிவர்த்தனை பரவ தொடங்கியது. கிமுலேயே வந்துடுச்சாமா. இப்போ கிமு 600 அப்படின்னு வச்சுக்காங்க. அங்கே அலெக்சாண்டர் இவங்களாம் கிரேக்கர்கள் இருக்காங்க, ரோமானியர்கள், கிரேக்கர்கள் அவங்க. இங்கே இல்லை ஒன்று கிரேக்கமாக இருக்கும், ஒன்று ரோமானியம். அங்கே இந்த மத்திய தரைக்கடல் ஜாகிரபி முடிச்சாச்சுல, முடிக்காதவங்க கவனிங்க, பார்த்துக்கலாம். தொடங்கியது லிதியா நாட்டு அரசர் அலியாதிஸ் வணிக பரிமாற்றத்திற்கு பணத்தை பயன்படுத்த போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது. அதனால் லிதியா அரசர் அலியாதிஸ் இவர் தான் என்ன பண்ணுறாரு? காகித பணம் பயன்படுத்துகிறாங்க. ஒன்றும் இந்த நாடு இப்போது துருக்கின்னு ஒரு பகுதியாக இருக்குது. துருக்கி இந்த இடத்துல தான் துருக்கி. மேப் எடுத்து பார்க்கணும். சரியா? அடுத்தது மார்க்கோ போலோ, கிபி பொதாண்டு. காகித பணம் ஐரோப்பிய நாடுகள் பரவலாமா. மார்க்கோ போலோ பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகள் பரவு. அதுக்கு முன்னாடி 4வது அங்கே தங்க நாணயம் கிபி 1250. தங்க முலாம் பூசப்பட்ட முலாம், அதுக்கு முன்னாடி தங்கமே பயன்படுத்தியிருப்பான். தங்க முலாம் பூசப்பட்டனா ஐரோப்பாவில் பரவுது. ஏன்னா என்ன ஆகுது? தங்கம் கிடைக்கல, அதனால் குறைக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறான்? காகித பணம் பரவுது. 1661 ஸ்வீடன் நாடு இருக்குல்ல, அங்கே அச்சடித்து புதிதாக வரவேற்பில்லை, பெரிய வரவேற்பு இல்லையாமல். முதல்ல காகித பணம் அச்சடித்து வெளியிட்ட நாடு இது. இவன் சும்மா அறிவிச்சிருக்கான், அவ்வளோதான். 1661 ஸ்வீடன் வெளியிட்டிருக்கான். அந்த நாட்டில் வரவேற்பு கிடையாது. இந்த ஸ்வீடன் இங்கே இருக்கும். ஸ்வீடனா? நார்வே, ஸ்வீடன் இங்கே. இங்கே மின்னணு பரிவர்த்தனை இப்போ 1860 வந்துருச்சா பாருப்பா. தந்தி மூலமாக. ஆமாம், ரைட், தந்தியில் அனுப்பலாம். இப்போ வரைக்கும் இருந்து 2010 வரைக்குமே இருந்தது தந்தி. அது ஒரு மெத்தட் இருக்குது. இங்கேருந்து டைப் பண்ணாங்கன்னா அங்கே டைப் ஆகும். இங்கே எந்த ஊரில் இருக்குது, இங்கே ஒரு கம்பியை டைப் பண்ணுவாங்க, அங்கே டைப் ஆயிரும். ஒவ்வொரு எழுத்துக்கும் காசு. அப்போல்லாம் தந்தி வந்துருச்சு. நீ பழைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்க 80s. தந்தி வந்துருச்சுன்னா எல்லாம் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துலாம் போயிடுவாங்க. எமர்ஜென்சிக்கு தான் தந்தி கொடுப்பாங்க. அதுலேயும் பணம் அனுப்பலாம் எமர்ஜென்சிக்கு. அது வந்திருக்கு 1860. கேட்பாங்க, தந்தியில் பணம் அனுப்புகிற முறை எப்போ வந்துச்சு? கடன் அட்டை 1946 வந்துருச்சு. ஜான் பிக்கின்ஸ்
அவர் தான் கிரெடிட் கார்டை உருவாக்குறாரு. அமெரிக்கா யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கும், அமெரிக்காவாக தான் இருக்கும். இப்போ தான் நம்ம ஊருக்கு வந்துருக்கு. நம்ம ஊருக்கு வந்து 20 வருஷம் தான் இருக்கும் கிரெடிட் கார்டு. NFC நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷனாக 2008 அது வந்துட்டு பிரிட்டனில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டிட்டோம் நம்ம. நியர் ஃபீல்டு அதில் ஒன்று தானே அது UPI. அதெல்லாம் NFC யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. எந்த நாடு, இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு. நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டான். அதேமாதிரி அலைபேசி ஃபோனில் என்ன பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். மொபைல் பேங்க் அறிமுகம் செய்தானே எங்கே, ஐரோப்பிய வங்கிகள் 1999 நம்ம இப்போ நம்ம ஊருக்கு வந்து 10-15 வருஷம் ஆகுது. அவ்வளோதான், சும்மா இது வரலாறு. இந்தியாவில் அனைத்து முக்கிய வங்கிகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளதை அறிவோம் 1969. அதுக்கு முன்னாடி 1950 ஜவஹர்லால் பீரியட்லேயே கொஞ்சம் முக்கியமான வங்கி வந்து நாட்டுடைமையாக்கும். நாட்டுடைமைனா என்ன அர்த்தம், இங்கிலீஷில் நேஷனலைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரைவேட் நடத்திக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் அரசாங்கம் வாங்கி காசு கொடுத்து. ஏன்னாக்கா பேங்க்னா என்னது, நிறைய பேர்த்துட்டு டெபாசிட் வாங்கிட்டு தேவைப்படுறவனுக்கு கடன் கொடுக்குறது. இப்போ நான் கம்பெனி நடத்திக்கிட்டுங்க பெருசாக, அதானின்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு நிறைய கடன் தேவையில்ல, நான் உடனே ஒரு பேங்க் ஆரம்பிச்சிக்குவேன். அதில் வர டெபாசிட்லாம் என்ன பண்ணுவேன், என் பிஸ்னஸ்க்கு போட்டுக்குவேன். அப்போ பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதை மாற்றுங்க. அந்த ப்ரைவேட் பேங்க்லாம் அரசாங்கம் வாங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் பரவலாக கடன் கொடுக்கணும். சிறு தொழில் செய்கிறவன், விவசாயிக்கு எல்லாத்துக்கும் பரவலாக கடன் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கு தான் அரசாங்கம் நேஷனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் போய் சாதாரண பாமர மக்கள் இந்த நேஷனலைஸ் பேங்க்கில் அவ்வளோ சீக்கிரம் கடன் வாங்க முடியாது. இப்போ வரைக்கும் அரசாங்கம் எதோ ஸ்டெப் எடுத்து அது இதுன்னு லைட்டாக பாவலாக கட்டுவானுங்க, அவ்வளோதான். சரியா, சரி, அது கறந்துட்டு போகுது, விடுங்க. அடுத்தது பெரிய நேஷனலைஸ் பண்ணது, இப்போ எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் வங்கிலாம் தனியாருக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா LPG பாலிசி தான் காரணம். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை இந்திய ரிசர்வ் வங்கி. கேட்பாங்க, ஃபேக்டில் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் புழக்கத்தை கட்டுப்படுத்துறது யார், RBI. மக்கள்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சுன்னா பிடிங்கிடுவான், மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா சப்ளை பண்ணுவான் RBI. அது எப்படிலாம் என்னென்னலாம் பார்ப்போம். அதுக்கு டூல்ஸ்லாம் இருக்குது. RBI தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 என்னது, முட்டாள்கள் தினமா? நீங்கள் ஃபினான்ஷியலாக சொல்கிறேன், நிதியாண்டு தொடக்கம் ஏப்ரல் 1. அதில் வந்து மார்ச் 31. கேட்பாங்க, நிதி ஆண்டுங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும், ஒரு வருடத்தின் ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருடத்தின் மார்ச் 31 வரைக்கும். இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, மும்பையில். ஃபேக்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1937 அங்கே தான் இருக்குது. நாட்டுடைமை அரசாங்கம் வாங்கிருச்சு காசை கட்டி. பணம் அச்சடி எவ்வளோ அச்சடிப்பாங்க பணம், அந்த தங்கம் எவ்வளோ இருக்குது, RBI அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை அச்சடித்து வெளியிடணும். ஓகேவா, ரைட். 85% புழக்கத்தில் இருக்காமா. ஆகஸ்ட் 2018 நிலவரப்படி இந்தியாவில் 18 அந்த டிமானிட்டைசேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் 19 லட்சம் கோடி ரூபா அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க அன்னைக்கு. ஓகேவா, இன்னும் ஃபியூச்சரில் பணமே இருக்காது. என்னது எல்லாமே டிஜிட்டல் தான், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். பிறந்தவொடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க குழந்தைக்கு. அங்கேயே அது இன்னும் இதெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சிப்பு வச்சுருவானுங்க. அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்ட்டு அந்தளவுக்கு வந்துருச்சு அட்வான்ஸ்டாக. அப்புறம் உன்னோட DNA, எல்லாத்தோட DNA 800 கோடி பேர் இருக்கானா, ஒவ்வொரு டிஎன்ஏவும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரே கருவில் உருவான, அதாவது ஒரு கருமுட்டையிலேருந்து உருவான ரெட்டையர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் DNA ஒரே மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் வேறு மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி DNA பேங்க்குன்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் அதில் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரிங்களா, எங்கேயாவது ஒரு முடி கடந்துச்சு, யாராவது எடுத்து பார்த்தோம்னாக்கா அதில் அந்த பேங்கில் அந்த நெட்டில் தட்டோம்னா இந்த டிஎன்ஏங்க, எந்த ஊருக்காரங்க வந்தால் சிவா,
சேலத்துக்காரன் அப்படின்னு உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, அது அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்த்து. சரி, அதை விட்டுருங்க. இவ்வளோ இருந்திருக்கு ஃபேக்ட். இதெல்லாம் எப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டது, எந்த நாள் துவங்கப்பட்டது, அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 18 படி எவ்வளோ பணம் உலகத்தில் இருக்குது? 19 லட்சம் கோடி ரூபா இருக்குது. டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் வங்கி சட்டம் உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொண்டுட்டு வராங்க. சரியா? ரைட். பணம் விலை தொடர்பு நேற்றை பார்த்துட்டோமே. பணம் விலை தொடர்பு, இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் பார்த்தோம்ல, அதை தான் சொல்ல வரோம். பணத்துக்கும் பொருளின் விலைக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளது. மக்கள்கிட்ட பணம், அதாவது இதை சொல்லி தான் சொல்லணும், மொட்டையாக சொல்லக்கூடாது. பண்டம் மற்றும் பணிகள், அதுக்கு தானே விலையை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு நாட்டுக்குள்ளே பண்டம் மற்றும் பணிகளினுடைய அளிப்பு உற்பத்தியாகி சந்தைக்கு வந்துருச்சு. அளிப்பு, அதோட மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன விலை குறையுமா? பண்டம் மற்றும் பணியோட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? விலை ஏறிடும். எதோட மதிப்பு குறைஞ்சிரும்? பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். எது கம்மியாக இருக்கோ அதுக்கு மதிப்பு அதிகம், எது அதிகமாக இருக்கோ மதிப்பு கிடையாது, வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு பேர் என்னது? இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டீங்க? மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னாச்சு, விலைவாசி ஏறிச்சு. அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணணும்? பணத்தெல்லாம் பறிக்கணும். அதை டேரெக்டாக பறிக்க மாட்டாங்க, வாடான் பாக்கெட்லேருந்து எடுக்க மாட்டாங்க, அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு பேர் தான் பணக்கொள்கை கேட்பாங்க. ஒரு நாட்டில் பணக்கொள்கையை வெளியிடுவது யார்? ஆர்பிஐ. ஓகேவா? பணம் வீக்கத்தப்போ ஒரு மாதிரி கொள்கையை பின்பற்றுவான், பணம் ஆட்டத்தப்போ ஒரு மாதிரி கொள்கையை பின்பற்றுவான். பார்ப்போம் எல்லாத்தையும். ஏனெனில் தற்போது உலகில் பணத்துக்கும் பொருளின் விலைக்கும் நெருக்கமான தொடர்பு. பொருட்களை 90 விழுக்காடு விற்பனை அல்லது சேவை தொழிலை இலக்காக கொண்டே தயாரிக்கப்படுது. விற்பனை அல்லது சேவை தொழில். பண்டம் தான் விற்கிறது, இது சேவை, வேற ஒன்று சர்வீஸ் செக்டர், அதுதான் சொல்கிறோம். வேளாண்மையிலும் சொந்த தேவைக்கு விளைவிப்பதை விட பண பயிர்களை அதிகம் செய்யப்படுது. ஆமாம் தானே? பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிச்சா தான் நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம், அதான் சொல்கிறாங்க. பணத்துக்கு விலைக்கும் உள்ள தொடர்பு பணவியல் கொள்கையோடு தொடர்புடையது. பணவியல் கொள்கை சொன்னால மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி யார் வெளியிடுவா? ஒரு நாட்டோட மைய வங்கி. இந்தியாவோட மைய வங்கி எது? ஆர்பிஐ. ஓகே, எங்கே அந்த ஒரு பாக்ஸை காணோம்? அங்கே இருக்கா? மானிட்டரி பாலிசி. பணம் வீக்கமாக இருந்ததுன்னா பணத்தெல்லாம் பறிப்பான், பணம் வாட்டமாக இருந்ததுன்னா நிறைய மக்கள்கிட்ட பணத்தை கொண்டு போய் சேர்ப்பான். ஓகேவா? அதான் மாதிரி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி அண்ட் ப்ரைஸ் இஸ் கனெக்டட் வித் தி மானிட்டரி பாலிசி. ஓகேவா? ஆர்பிஐ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால தான் ஆர்பிஐ கவர்னர் தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பணம் வீக்கம் எவ்வளோ இருக்குங்க பேப்பரில் நியூஸ் வரும் பாருங்க. பணம் புரிஞ்சிக்கணும், மனப்பாடத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டுனா கான்செப்சுவல் கொஸ்டின் எத்தனை கேட்டாலும் அடிச்சிடுவீங்க எக்கனாமிக்ஸில். பண விநியோக வளர்ச்சிக்கும் நீண்ட கால விலை வீழ்ச்சிக்கும் இடையிலான நெருங்கிய உறவினை நாம் காண முடியும். விநியோக வளர்ச்சிக்கும் நீண்ட கால விலை வீழ்ச்சி பார்ப்போம். ஒரு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையில் விலை கட்டுப்பாட்டுக்கு முக்கிய பங்களிப்பு உள்ளது. ஓகேவா? விலை கட்டுப்பாடு, பொருளோட விலை ஏறாமல் பார்த்துக்கணும். ரொம்ப கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறலாம், திடீர்னு நிறைய ஏறக்கூடாது. நிறைய ஏறிச்சுன்னா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட பணம் அதிகமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். விலை எப்போ ஏறும்?
பணம் அதிகமாக இருந்தால் தான் போட்டி போடுவோம், விலை ஏறும். நேற்று அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸை பார்த்துருங்க. இந்தியாவில் ரிசர்வ் வங்கி தான் என்ன பண்ணுவோம், அதை பார்த்துக்குவோம். அதனால தான் ரிசர்வ் வங்கி 3 மாதத்துக்கு ஒரு தடவை பணவீக்கம் இப்படி இருக்குங்க, அதை கட்டுப்படுத்தணும் அப்படிம்பாங்க. நாடுகளுக்கு இடையில் பணம் செலாவணியாக நடக்கப்படுது. ஃபாரின் கரன்சி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நாடுகளுக்கு இடையிலான பணம் செலாவணி, அந்நிய செலாவணி, ஃபாரின் கரன்சி. இந்தியாவின் செலாவணி ரூபாய் என அழைக்கப்படுகிறது. உள்நாட்டில் அந்நிய நாட்டு செலாவணி வெளிநாட்டு செலாவணி எனப்படுகிறது. அதாவது வெளிநாட்டு செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் கரன்சி. நம்ம நாட்டில் அமெரிக்க டாலர் வருதா, நம்ம ஊரில் செல்லாது. ஜப்பானோட எண்ணு நம்ம ஊரில் செல்லாது. அதை என்ன பண்ணணும், நம்ம இந்த வெளிநாட்டு காசை மெயின்டைன் பண்ணுறோம் யார் இந்தியாவில்? ஆர்பிஐ. அந்நிய செலாவணியின் பாதுகாவலான்னு யார்? கொஸ்டின் ஆர்பிஐ. ஆர்பிஐகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம நாட்டு காசை வாங்கிக்குவோம். ஒரு அமெரிக்க டாலர் கொடுத்தா எவ்வளோ ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எங்கே தெரிஞ்சுக்கலாம்? டெய்லி நியூஸில் தெரிஞ்சுக்கலாம். வருதா நியூஸு? அதுக்கு தான். அது ஏதோ வாசிக்கிறான்டான்னு நம்ம வாட்டில் போயிடுவோம். வெளிநாட்டில் இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் நம்ம நாட்டு பொருளை கொடுத்துட்டு இப்போ பாகிஸ்தானுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் நாட்டு காசை வாங்க மாட்டான். பாகிஸ்தானுக்கு நெல்லை ஏற்றுமதி பண்ணிவிட்டு அல்லது முருங்கைக்காய் ஏற்றுமதி பண்ணிவிட்டு அவன் நாட்டு காசு வாங்க மாட்டோம். அமெரிக்க டாலர் கொடு அல்லது ஜப்பானோட இவங்கன்னா வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள், வளர்ச்சி அடைஞ்ச நாட்டோட காசை தான் உலக நாடுகள்லாம் பயன்படுத்தும். அதை வாங்கிக்குவோம். அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸ்போர்ட் பண்ணால $1000 கிடச்சிருச்சு முருங்கைக்காய் ஏற்றுமதியில். அதை வாங்கிட்டு நம்ம ஊரில் பயன்படுத்த முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், அதை போய் ஆர்பிஐட்டு கொடுப்போம். ஆர்பிஐ எங்கே? சென்னையில் தான் இருக்கான், அங்கே போக முடியாது. ஆர்பிஐ ஏஜென்சி கொடுத்துருப்பான் நிறைய பேர்கிட்ட. இந்த ட்ராவல் ஏஜென்சி, பேங்க்கு இவங்களாம் இருக்காங்கள, கொடுத்துருப்பான். அவன்கிட்ட போய் இந்த கொடுப்பான். அவன் யார்? அந்த வியாபாரி எக்ஸ்போர்ட் பண்ணான்ல, அவன் போய் $1000 கொடுப்பான். எவ்வளோங்க போகுது? அப்போ $1 அந்த ரேட்டு சொல்கிறான்ல, விற்பனையானது வாங்கப்பட்டது அப்படிமா $80 அப்படின்னா $85. நான் $85 $1000 × $85 எவ்வளவு? 85,000 அவனுக்கு கொடுப்பாங்க. அவன் வாங்கிட்டு போயிடுவான். இதே மாதிரி தான் இந்த பக்கம் அமெரிக்காவிலேருந்து அல்லது ஜப்பான்லேருந்து நம்ம ஏதோ ஒரு மெஷின் வாங்குறான் ஒருத்தர், இம்போர்ட்ரு. அவன்கிட்ட பணம் இருக்குது, அவனுக்கு $1000 தேவை. அவன் என்ன பண்ணுவான், $85,000 கொடுத்துட்டு அந்த $1000 வாங்கிட்டு அந்த பொருளை அவங்க நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவான். புரிஞ்சதா? இந்த விலையை யார் சார் தீர்மானிப்பா? இங்கேயும் டிமாண்ட் சப்ளை தான் தீர்மானிக்கும். தக்காளி கதை பார்த்தோம்ல, வெங்காய கதை பார்த்தோம்ல, அதே தான் பார்ப்போம். இங்கே வரப்போ சொல்கிறேன். உலக நாடுகளுக்கு இடையிலான செலாவணி அமெரிக்க டாலர் அடிப்பில் மதிப்பிடப்படுகிறது, US$. இந்த மதிப்பு நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. நம்ம ஊரில் ஒரு $80 $80. சரியா? அதே யூரோப்பில் போனீங்கன்னாக்கா ஒரு $1 €1 கூட இருக்கலாம், அல்லது €10 இருக்கலாம். அவங்க யூரோனா அது ₹10 அவங்க ஊருக்கு. அங்கே யூரோன்றா நம்ம ஊரில் ரூபாயின்னு. அதே அமெரிக்கா எங்கே போங்க, பாகிஸ்தானுக்கு போனீங்கன்னாக்கா $200 இருக்கலாம் அவங்க ரூபாயில், பாகிஸ்தான் ரூபாயில். ஒரு அமெரிக்க டாலர் என்ன நம்ம ஊரில் ஒரு ரேட் இருக்கும், அவங்க ஊரில் ஒரு ரேட்டு. அதை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பார்ப்போம். உலக வணிகத்தின் பெரும்பகுதி அமெரிக்க டாலர் மதிப்பில் நடக்கும். இதை உடைக்கணும். உடைச்சாதான் மற்ற நாடுகள்லாம். அமெரிக்காவில் 8 மணி நேரம் வேலை செய்கிறான், நம்மளும் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம். அவங்க ஊரில் ₹1 கொடுக்குறான், அந்த ₹1 நம்ம ஊரில் $80 அப்படின்னா அப்படி கரெக்டா? அவங்க ஊரில் ஒரு ரூபா, அதாவது $1 வச்சு 1 கேலன் பெட்ரோல் வாங்கலாம். 1 கேலன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 1 கேலன் $1 கொடுத்தா 1 கேலன் கிடைக்குங்க. அவங்க ஊர் காசுக்கு ₹1 தான். சரியா? எவ்வளவு? 1 கேலன் 3.7 4 லிட்ரு ₹1. அவங்க நாட்டு காசு ₹1 கூட 4 லிட்டர் பெட்ரோல் கிடைக்கும். நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்க எவ்வளோ கொடுக்கணும்? நம்ம நாட்டு காசு ₹100. அதெல்லாம் வருது, அதெல்லாம் உடைப்பான். அதான் உடைக்கணும், அதெல்லாம் உடைக்கணும், அதை உடைக்கணும், உடைச்சி வரணும். சரி, அதனால தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிக்கிட்டு திடீர்னு அவன் நாட்டு பொருளாதார வீழ்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நாட்டுக்கு சண்டையை மூட்டி விட்ருவான்.
திருட்டு பையன் சண்டை போடுறா அப்படின்ட்டு எல்லாரும் வேலை பண்ணுவானுங்க. பார்ப்போம். பணத்தின் செயல்பாடு புரிஞ்சுக்கிட்டே வாங்க. பண்ட மாற்று முறையினால் உருவாகும் சிக்கலுக்கு மாற்ற வந்தேன்னா பணம். பரிமாற்ற ஊடகம் கருவி, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு கணக்கோட அழகுனா அர்த்தம். இப்போது கணக்கு வைக்கிறான், அவன்கிட்ட இருந்து 500 கடன் வாங்கியிருக்கான், கணக்கு வைக்கிறோமா, யூனிட்டு. மதிப்பு சேமிப்பாகும். இப்போ நான் உழைக்கிறேன், எனக்கு வயசு இருக்குது, உழைக்கிறேன், வருமானம் வரது, சேமித்து வச்சுக்குவேன், ஃபியூச்சரில் அக்கௌண்ட்டில் வச்சுக்குவேன். அந்த மாதிரி. மாறுபடும் பண வழங்கீட்டுக்கான தரப்படுதலாகவும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணம் வழங்கி என்னென்ன அர்த்தம், இன்றைக்கி 1000 கொடுத்தா நாளைக்கு நீங்கள் அதை 1000 கொடு, அந்த மாதிரி அது சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். பெயர் எந்தெந்த நாட்டுக்கு என்ன பேர் கேட்பாங்க, இதிலேருந்து கேட்பாங்க. கனடா நாட்டினுடைய நாணய பெயர் என்ன, செலாவணியின் பெயர். செலாவணின்னா நாணயம், நாணயம்லாம் பணம், பெயர் என்ன, கரன்சி இங்கிலீஷில். கனடா டாலர், வெறும் US டாலர் கிடையாது, கனடா நாட்டினுடைய டாலர். ஜப்பானுக்கு எண்ணு, சீனாவுக்கு யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், US டாலர் கிடையாது. மலேசியா ரிங்கிட், பாகிஸ்தான் ரூபாய், நம்ம ரூபாய் கிடையாது, இலங்கை ரூபாய் தான், இலங்கை ரூபாய். இங்கிலாந்து ஐரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, 27 நாடு, இப்போ 27 தான் நினைக்கிறேன், 27 நாடு இருக்கும். பிரிட்டிஷ் வெளியில் வந்துட்டான். அதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, பாலிடிக்ஸில் பார்த்துருப்போம். அதான் யூரோப்பியன் யூனியன். அந்த எல்லா நாட்டுக்கும் ஒரே கரன்சி, அந்த கரன்சி இருந்தால் எல்லா நாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 28 நாட்டுக்கு ஒரே கரன்சி, அதான் யூரோ. ஓகேவா, ரைட். இங்கிலாந்து பவுண்டு ஸ்டெர்லிங் அப்படிம்பாங்க, பவுண்டு. இந்தியா வந்துட்டு இந்திய ரூபாய் கேட்பாங்க. அமெரிக்க ரூபாய். அந்நிய செலாவணினா என்ன, இப்போ தான் பார்த்தோம்ல, ஃபாரின் கரன்சி. வெளிநாட்டு பொருளை வாங்கணுன்னா இந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுடைய நாணயத்தை தான் பயன்படுத்த முடியும். அப்படி அந்நிய செலாவணியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பணம் எது சார்னாங்க, அந்த டெய்லியும் லிஸ்ட்டு போடுறனால இந்த ரூபாய் இவ்வளோ ரூபாய்க்கு கை மாறியது அப்படின்னு, அதெல்லாம் அந்நிய செலாவணி இந்தியாவில் பயன்படுத்துகிறது. பரிமாற்ற ஊடகம் எது, பணம். அனைத்து பண்டம் மற்றும் பணியை பரிமாற்றுறதுக்கான ஊடகம் தானே அது பணம். கேட்பாங்க. கணக்கு அலகு, கணக்கு வைக்கிறனால எதில் வைப்போம், இன்றைக்கி கூட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, ஜிடிபி எதில் போடுவான். இந்தியாவில் இன்றைக்கி பண்டம் மற்றும் பணி உற்பத்தியானது இத்தனை 1000 கோடி, பணத்தில் தானே போடுறோம், இத்தனை 1000 கோடி ரூபா. அந்த மாதிரி. அதேமாரி சின்ன கடையாக இருந்தால் இன்றைக்கி இந்த கடைக்கு வருமானம் 100 ரூபா, செலவு 1000 ரூபா, பணத்தை வச்சு தான் மதிப்பிடுறோம். அதான் சொல்கிறாங்க. சேமிக்கலாமா, எதிர்காலத்துக்காக சேமிக்கலாம் பணத்தை. நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுருப்பீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் எப்பயுமே இருக்கும் 10 லட்சம்னா 10 லட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கான வட்டி ஆடாகிட்டே இருக்கும். ஃபியூச்சரில் போய் அப்பா 10 லட்சம் அன்றைக்கி போட்டில் கொடுப்பா வட்டியோட, 15 லட்சம் இந்தா கொடுப்பானா, ரைட். கடன், கிரெடிட் எதுக்குங்க வேணும், அன்றாட வீட்டு தேவைக்கே தேவை. திடீர்னு எமர்ஜென்சி, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அல்லது யாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, சரியா, திடீர்னு என்ன ஆயிடுச்சு, வீடு இடிஞ்சு போச்சு, கட்டணும், பணம் இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், அடுத்தவன்கிட்ட போய் வாங்குவோம், கொடுப்பா தரேன் எத்தனை நாளில், வாங்குவோமா, அது பேர் தானே அது கடன். வீட்டுக்கே தேவை. ஓகேவா. அப்புறம் இப்போ தீபாவளி வந்துச்சு, பண்டிகை வந்துச்சு, இப்போ பொங்கல் வருது, குழந்தைங்களுக்குலாம் புது ட்ரெஸ் இருக்குன்னு காசு இருக்காது. நான் இனிமேலாக தான் நெல் அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை விற்றுட்டு அப்புறம் தான் பணம் வரும். அது வரைக்கும் துணி எடுக்காமல் பொங்கலை தள்ளி போட முடியுமா? ஊரில் எல்லோரும் என்ன பண்ணுவான், பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பான், என் குழந்தைங்க அதை பார்த்து கஷ்டப்படும். அப்போ என்ன பண்ணுவேன், கடன் வாங்குவேன். இது வீட்டு தேவை. அதே விவசாயம் பண்ணணும், மழை பெஞ்சிருச்சு, பணம் இல்லை, உழுகணும், விதை நெல் வாங்கணும், சரியா, உழுகிறவனுக்கு காசு கொடுக்கணும், கூலி கொடுக்கணும், விதை நெல் வாங்குறதுக்கு பணம் வேணும், அப்புறம் உரம் வாங்கணும், பூச்சிக்கொல்லி வாங்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், நடணும், நாற்று எடுத்து என்ன பண்ணணும், பெரிய ஏரியாவில் நடணும், அதுக்கு கூலி கொடுக்கணும், அப்புறம் உரம் போடணும். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும், களை அரிக்கணும், அது ஒரு பெரிய செலவு, அப்புறம் உரம் போடணும். பணம் இருக்காது விவசாயிகிட்ட.
அப்போ தொழில் செய்யணும்னா என்ன பண்ணணும், அந்த நெல் உற்பத்தி ஆகணும்னா பணம் கடன் வேணும், ஒரு தண்டை வாங்கிட்டு வரும். இதேமாதிரி எல்லா தொழில் நிறுவனத்துக்கு என்ன தேவை, கடன் வேண்டும். கடன் எங்கேருந்து கிடைக்கும், பேங்க்லேருந்து கிடைக்கும். அல்லது நீங்கள் கொடுத்தீங்கள பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ஏதோ ஒரு மெத்தடில் கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி அவன் கடன் கொடுத்தா தான் அந்த தொழில் நிறுவனம்லாம் இயங்கும். அப்போ அந்த தொழில் நிறுவனம் கூட்ஸோ சர்வீஸோ ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது என்ன உற்பத்தி காரணிகளை வாங்குவாங்க. உற்பத்தி காரணிகள் யார், பொதுமக்கள். அவங்களுக்கு வருமானம் பெறும். வருமானம் பெருகுனா அப்போ தான் என்னது பொருளாதார வளர்ச்சி. கடன் கிடைக்கலைனாக்கா இதெல்லாம் நடக்காது, கட்டாயிரும். அந்த விவசாயம் செய்ய மாட்டான், அவனுக்கு வருமானம் இல்லை, நெல் உற்பத்தி ஆகாது. இது சின்ன லெவலில் வச்சுக்கணும். இதே பெரிய கம்பெனினா 2000 பேத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும், கடன் கிடைக்கல அந்த கம்பெனி. 2000 குடும்பம்னா அவன் வறுமையில் வாடும், பொருளாதாரம்னா அவன் வீழ்ச்சி அடையும். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதை, இடுபொருள் செலவுகளுக்காக பருவ காலம் போது கடன் பெறுவதை காணலாம். அதே போல் சிறுதொழில் அதானி அம்மானி முதற்கொண்டு கடன் தான் வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. பெரிய கம்பெனி வரைக்கும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாம் வணிகர்கள் எல்லாத்துக்கும் கடன். பெரிய தொழில் நிறுவனங்கள் கூடலாம் என்னது, அவனும் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. தங்கள் புதிய திட்டங்களுக்கு கடன் பெறுவார்கள். ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகிருக்கு, 2000 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து இன்னொரு ஃபேக்ட்ரி ஓப்பன் ஆகும், காசு இருக்காது. ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி போய் பேங்கில் கொடுப்பான். பேங்க் பார்த்துட்டு ஓகே இது நல்லா சக்ஸஸ் ஆகும், 100 கோடி வேணுமா கடன் கொடுத்துருவான். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனோன்னா அங்கே ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? அதுலாம் ஒர்க்கிங் கேபிட்டல் அன்றாடம். இன்றைக்கி நான் ரா மெட்டீரியல் வாங்கணும், தொழிலாளருக்கு சம்பளம் கூட பணம் இருக்காது, பண்ண என்ன பண்ணுவேன், கடன் வாங்குவேன். ஏன் அரசாங்கம் இப்போ தமிழ்நாடு வரும் பயங்கர மோசமாக இருக்குது, நிதி கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம பணத்தெல்லாம் வரியை பிடிங்கி வச்சு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம மக்கள் நீ கூட பாருங்க, அன்பின் மகே சொல்லியிருப்பார், நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. கொடுக்காதனால என்ன அது புது திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, திட்டங்களை குறைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருப்பார் இன்றைக்கி நேற்று. அரசாங்கமே அந்த நிலைமைனா பார்த்துக்கோங்க. அரசாங்கத்துக்கு எங்கே வரி போனோம், கடன் அப்படி தான் ஓடும். எல்லாத்துக்கும் கடன் தேவையில்லாத ஆளே இருக்க மாட்டான். ஓகேவா? எப்படிலாம் கிடைக்கும் கடன், எங்கெல்லாம் கடன் வாங்கலாம் நீங்கள், அங்கெல்லாம் பார்க்காதீங்க, இங்கே யோசிங்க. நீங்கள் பக்கத்தில் என்னத்தை பார்த்தீங்களோ சொல்லுங்கள், அதுதான் அங்கே இருக்கும். எப்பயும் எடுத்தோன்னே பேங்க்கு போயிருங்களா, எவ்வளோ பேங்க்கில் கடன் வாங்கிருக்கீங்க நீங்கள்? சாமானிய மக்கள்லாம் பேங்கில் போய் கடனே வாங்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கே வாங்குவீங்க கடன்? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்குவீங்க, உங்கள் சொந்தக்காரன்ட்ட ஃபஸ்ட்டு கேட்பீங்க. அப்பா அம்மாக்கிட்டேயே வாங்குவீங்க. நீங்கள் கல்யாணம் ஆகிப்பட்ட அம்மா குடும்பம் நான் அடுத்த மாதம் தரேன் வாங்குவோமா? அங்கே இல்லை, அப்புறம் யார் கூட பிறந்தவன்ட்ட கேட்போம், அவனுக்கிட்டையும் இல்லை. அப்புறம் யார்கிட்ட கேட்போம், நண்பர்கள்ட்ட கேட்போம், அங்கேயும் இல்லை, வெளியில் போய் கேட்போம். நல்லா ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அல்லது கில்லு வச்சுருந்தீங்கன்னா அப்போ பேங்கில் போய் வாங்கலாம். ஃபஸ்ட்டு வெளியில் தான் வாங்குவோம். இந்தியாவில் கடன் அதிகமாக கொடுக்குறவங்க யாருன்னா இந்த உங்கள் சுற்று வட்டாரத்தில் வாங்குறோம்ல, அதுதான். கேட்டோன்னா நைட்டு 12 மணிக்கு எப்போ என் பையனுக்கு உடம்பு சரியில்லை காசு கூடியா தரேன்னா கொடுப்பான். ஆனால் வட்டி அதிகமாக இருக்கும், அது வேறு விட்டுருங்க. வட்டி இல்லாத கடன் இருக்கும், நண்பர்கள் அப்புறம் அப்பா அம்மாட்ட சொந்தக்காரன். ஆனால் சொந்தக்காரன் அதிக வட்டி வாங்குறவங்க இருப்பான். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு முறைசாரா அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கடன் வழங்குறதில்ல. இவங்க தான் அதிகமான கடன். அப்புறம் பேங்க் முறை சார்ந்தது, அரசாங்கத்தை ரிசர்வ் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கடன் கொடுக்குறவங்க. முறைப்படி நிதி நிறுவனங்களான நாட்டுடையமாக்கப்பட்ட வங்கிகள், முறைப்படி தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், இவங்ககிட்டலாம் வாங்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் பெரிய கடன்லாம் கொடுக்குறதெல்லாம் இல்லை. முறைசாரா நிதி நிறுவனர்களை சீட்டு நடத்துறது, கந்து வட்டிக்காரவங்க, வியாபாரி இருப்பான், அவங்களாம். அப்புறம் சுய உதவி குழுக்கள் மூலம் பெறப்படும் நுண்கடன்கள், மைக்ரோ கிரெடிட். 3 வழியில் நமக்கு கடன் கிடைக்கும் எல்லாத்துக்குமே. பெரிய பிஸ்னஸ் ஃபேம்லேருந்து எல்லாத்துக்கும் இந்தியாவுக்குள்ளே. நாட்டுடையமயமாக்கப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை கடனுக்கான வட்டி குறைவு, ஈடு வைக்கப்படும் பொருளுக்கான பாதுகாப்பு அதிகம். ஈடுனா இது நகையை வச்சுட்டு பணம் வாங்குறோம்ல, அது வட்டி. மற்ற கமர்ஷியல் தனியார் நிறுவனங்களோட, தனியார் வங்கியோட இங்கே தான் வட்டி கம்மி. அது மட்டும் இல்லை, முறைசாரா நிறுவனங்கள் அங்கே தான் இருக்கிறதுலே வட்டி அதிகம். இருக்கிறதுலே வட்டி கம்மி அது இங்கே, முறைசாரா நிதி நிறுவனங்கள்.
வாடிக்கையாளர் அணுக எளிமையாக இருக்கும், அதே சமயத்தில் அதிக வட்டி இருக்கும். ரைட். ஈடு வைக்கப்படும் பொருள் பாதுகாப்பு. இப்போ நகையை வச்சுட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். அதான் சொல்ல பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு என்ன பண்ணுவான், இப்போ ஃபினான்ஸ் ப்ரைவேட் பேங்கர் இருப்பான், நகையை வச்சுட்டு பணம் வாங்கியிருக்கீங்க, திடீர்னு அவன் என்ன பண்ணலாம், கடையை பூட்டிட்டு ஓடிடலாம். ஓகேவா? அடுத்தது நிறையா சிக்கல் இருக்குது. குறிப்பிட்ட பகுதியில் வாழ்பவர்கள் அல்லது குறிப்பிட்ட தொழில் ஈடுபவர்கள் குழுவாக அமைந்து சிறு சேமிப்பில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் சுய உதவி குழுக்கள் எனப்படுகின்றன. சுய உதவி குழு இருக்குல்ல, யார் கொண்டு வந்தா இந்தியாவில்? எல்லாமே திருட்டு பையனாக இருக்கிறான், எல்லாமே செஞ்சுட்டு போயிட்டான். அதான் அவனுங்களுக்கு வைத்தறிச்சல், கொள்ளையடிக்கிறான்ட்டு 90லேயே கொண்டு வந்திருப்பார். இந்த முறை எப்போ இருந்ததுன்னா இந்தியாவுக்கே புரியுது. ஆனால் நமக்கு தெரியாமல் பத்திரிகை எழுதுனா அந்தால திட்டிக்கிட்டு இருக்கோம், யாரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அந்தாலே திட்டிக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து. நம்ம தானே? சரி, இது எங்கே இருந்ததுன்னா சோழர்கள் காலத்தில், பிற்கால சோழர்கள் இருக்காங்களா, அவங்க காலத்துலேயே இருந்தது. பெண்கள் மத்தியில் சிறுபாடு அப்படின்னு ஒன்று, சுய உதவி குழு, அதை படித்து இருந்து தான் அதை கொண்டுட்டு வர்றாருங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆளு கொஞ்சம் நிதியை போட்டு 1000 ரூபா போட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம். வீட்டு பக்கம் சீட்டு நடத்துகிறாங்களா, அதுதான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. இதை ஆர்கனைஸ்டாக கொண்டுட்டு வர்றாரு. அப்போ 10 பேர் சேர்ந்து உங்கள்கிட்டையும் பணம் இல்லை, 100 சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பேங்க்கு கடன் கொடுக்கும் 50,000 ரூபா, ஆளுக்கு 5000 ரூபா எடுத்துக்கோங்க, தொழில் பண்ணுங்க. மாதம் என்ன பண்ணு, 500 வசூல் பண்ணி கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா நான் தலைவரை பிடிச்சி கேட்பாங்க, எல்லோரும் பொறுப்பு, 10 பேரும் பொறுப்பு. அப்போ 9 பேர் அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒழுங்காக கொடுத்துரும். அப்போ ஒழுங்காக பேங்க் வசூலாயிடும். அது ரெண்டாவது. இந்த 5000 ரூபாய் வச்சு அந்த பெண்கள் என்ன பண்ணலாம், தொழில் பண்ணலாம். பூ கட்டுறது, சரியா, தயிர் போட்டு விற்கிறது, இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணலாம். பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இந்தியா முழுவதுக்கு முன்னோடி இதுதான். எது? சுய உதவி குழு. அது இப்போ ஆண்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க, பண்ணலாம். சரியா? அதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வாறு செயல்படும் சுய உதவி குழுக்கள் அரசு வங்கிகள் கடன் உதவி அளிக்கின்றன. சுய உதவி குழுக்கள் நடைபாதை வியாபாரிகள், மீனவர்கள், குறிப்பாக பெண்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு பயனளிப்பதாக உள்ளது. தமிழ்நாட்டில் 15 லட்சம் கோடி ரூபா பண பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கான். 15 லட்சம் கோடி ரூபா கடன் கொடுத்து வாங்கியிருக்கான். அதெல்லாம் என்னவா மாதிரி இருக்கும், ஏதாவது வியாபாரமாக நடந்திருக்கும், அத்தனை பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்கும், அவங்கள்ட்ட பணம் இருக்கும், அடுத்தவன்ட்ட போய் கையாந்த வேண்டாம். படிக்காத முட்டாள் இருந்தாலும் அப்படி தானே சொல்லிக்கிறாங்க. ஆமாம். அதே ஒரு பாப்பானம் செஞ்சுருந்தாக்கா ஓகோன்னு இருப்பானுங்க. அதனால சூத்திர பையனால் இவனுக்கெல்லாம் அறிவு இல்லைப்பா, பாப்பானுக்கு தான் அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டுறானுங்க. அது தெரியாமல் நம்மளும் இருக்கோம். இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சடிக்கப்படுகிறது? பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் அச்சடிப்பாங்க. ஆமாம் தானே? ஆமாம். பாடம் முடிஞ்சிச்சா? முடிச்சிடலாம் அவனுக்கு. 1917 தான் முதலில் ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்படும். ரூபா நோட்டு முதல்ல அப்போ தான் வருது 1917. 35 பண பொறுப்பு அனைத்தும் யாருக்கிட்ட போயிடுச்சு? தெரிஞ்சது. 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது ரிசர்வ் பேங்க். அப்போ தான் முதல்ல 1940 மீண்டும் இந்தியாவில் 1917 தான் முதலில் 1 ரூபாய் நோட்டு 2 ரூபாய் நோட்டு தயாரித்து வெளியிட்டன. என்னடா திரும்பவும் மீண்டும் 1 ரூபா நோட்டு 2 ரூபா நோட்டு வெளியிட்டிருப்பான். அதை தான் சொல்கிறானுங்க. திரும்ப ரிப்பீட் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. 1940 மீண்டும் 1 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது. ஓகேவா? அது ரிப்பீட் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. 1 ரூபா 2 ரூபா நோட்டு முதல்ல 1917 ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு போன 1935. 35 முதல்ல 500 ரூபா நோட்டு வெளியிடப்படுது. மீண்டும் ஆர்பிஐ 1940 1 ரூபா நோட்டு வெளியிடுறான். 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் அது வரைக்கும் இந்த ரூபாய் நோட்டில் இங்கிலாந்து மகாராஜா இருக்கான்ல, அவனோட பணம் இருக்குது. 6ஆம் ஜார்ஜ். சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம ஆர்பிஐ 1949 ஆர்பிஐ வெளியிடுது. திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகுது. நாசிக், இந்த பாஷா பாரு பாட்டில் வரும் பாருங்க. நாசிக்கில் அச்சடிக்கிறதுல ஒரு பங்கு பாஷாவுக்கு போகணும். அந்தளவுக்கு பெரிய டானாமா அவர்.
அரசாங்கம் அச்சடிக்கிற பணம் ஒரு ஷேர் அரசாங்கமே கொடுக்குதாம்மா. அந்தளவுக்கு பெரிய டான் பில்டப். அதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கா? இல்லை. ரசிகர்களுக்காக அதை நம்பிக்கிட்டு நம்மளும் அது ஹீரோட தலைவன்டான்னு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறது. சரியா? ஆமாம். அவன் வீட்டு பணத்தில் ஒரு ரூபா எடுத்து போட மாட்டானுங்க இந்த பக்கம். 1925 மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் ஒரு அச்சகத்தை அமைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்க தொடங்கியதாம். அப்போ 1925 தான் நாசிக்கிலேருந்து 28 அச்சடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மத்திய பிரதேசில் தேவாஸ் ஈஸ்வரனும் 1974 ஒரு அச்சகம் தொடங்கப்பட்டது. எங்கே? மத்திய பிரதேசம். அப்புறம் 1990 கர்நாடகா மாநிலத்தில் மைசூரில் ஒரு அச்சகம் இருக்குது. மைசூரில். மேற்கு வங்காளத்தில் ஒரு சல்பானி ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறது, வங்கி சம்மந்தமான ஆவணங்கள் செக்குக்கெலாம் இருக்குல்ல அச்சடிக்கிறது. எங்கே இருக்குது? மேற்கு வங்கத்துலேயும் மைசூர்லேயும் இருக்குது. எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்பாங்க. எவ்வளோ பணம் அச்சடிக்க வேண்டுங்கிறத யார் முடிவு பண்ணணும்? எப்படி முடிவு பண்ணுவாங்க? எவ்வளோ பண்டம் பழைய கதை சொல்லுவாங்க. பேங்க்கில் வந்துட்டு ஆர்பிஐயில் 500 கிலோ தங்கம் இருக்கணும், அத்தனை கிலோ, அதெல்லாம் இல்லை. எவ்வளோ பண்டம் மற்றும் பணி இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி ஆகுது அதை பொறுத்து தான். சரியா? ரைட். அடுத்தது எவ்வளோ பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதை ஆர்பிஐ அந்த பொருளாதார நிலையை வச்சு முடிவு செஞ்சு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம் அவன் தான் முடிவு பண்ணுவான். 2000 ரூபா நோட்டாக இருக்குது, அதையும் வாபஸ் வாங்கிட்டான். இப்போ அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது? 500 ரூபா தான் இருக்குது. பெரிய தொகை டினாமினேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பெரிய தொகை. அது 500 ரூபா தான். கம்மியாக எவ்வளோ இருக்குது? 50 காசு இருக்கா? சரி. ரூபாய் நோட்டில் மொத்தம் எத்தனை மொழியில் அந்த ரூபாய் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கூட கேட்பாங்க ரூபாய் நோட்டில். அப்புறம் அதில் ஒரு இது இருக்குமே, ரூபாய் நோட்டில் ரிசர்வ் வங்கியினுடைய இது எம்பலம் என்னென்ன இருக்குது? ரிசர்வ் வங்கியினுடைய எம்பலம். ஏன் ஈச்ச மரம் வச்சுருக்காங்க? ஏன் ஈச்ச மரம் வச்சுருக்காங்க? ஜியாகிரபியில் படிச்சுருக்குமே, எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் பாலைவனத்தில் எப்படி இருக்கும்? ஈச்ச மரம் செழுமையாக இருக்கும். அதை குறிக்கிறது அது. அப்புறம் அதில் உள்ளது என்னது? சிங்கம் மாதிரி இருக்கும். சிங்கம் கிடையாது, புலி. ஒரு காட்டில் புலி இருந்தாக்கா அந்த காடு செழுமையாக இருக்கும். புரியுதா? புலி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது மாதிரி காட்டுக்கு ராஜா யார்? ராணி தான். ராஜா கூட கிடையாது, ராணி தான். ராஜா ஆண்லாம் சும்மா டுபாக்கூர். அதான் உண்மை. இதை என்ன பண்ணும்? இனப்பெருக்க காலம் வந்தோடனே கரெக்டான ஆணை சேர்த்துக்கிட்டு இனப்பெருக்க செஞ்சு அதை துரத்தி விட்ரும். அதுக்கப்புறம் அது தேவையத்துக்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணும்? துரத்தி விட்ருவோம். அதுக்கப்புறம் இது குட்டி போட்டு அதை வளர்த்தி அது பெருசாக பெண்ணாக இருந்ததுன்னா அதுக்கான பருவம் வந்தோன்னா அதையும் துரத்தி விட்ருவோம். ஆணாக இருந்ததுன்னா அதையும் துரத்தி விட்ருவோம். தனியாக தான் வாழும். அது போய் ஒரு ஏரியாவை பிடிச்சிக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு ராணியாவோ ராஜாவோ சுற்றிக்கிட்டு. சரியா? அதெல்லாம் அப்போ பெண் தான் என்ன பண்ணுவாங்க? எல்லாமே முடிவு பண்ணும். அதுக்குன்னு தலகலம் வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணும். எல்லாம் அப்புறம் பிரச்சனை தான். ஆனால் அடுத்தவங்களை சார்ந்து தான் என்னது வாழ்க்கையே. பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்துக்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? தங்கம். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம். சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை பவுண்டு யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அமெரிக்கன். ஜப்பான் நாட்டின் பணம் யுவான். சீனா யுவான். வெரி குட். டேஷ் வணிகத்தின் முதல் வடிவம் பண்டமாற்று முறை. வணிகம்னா அது வாங்கிறது விற்கிறது. பண விநியோகம் டேஷ் பிரிவுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. பண விநியோகமா? டேஷ் பிரிவுகளாக. பண விநியோகம் என்ன சொல்கிறான்? சரி, அதை இருக்கட்டும், விட்டுருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் நாசிக். எந்த வருஷம்? 25.
பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு டேஸுக்கு உள்ளது. ஆர்வி. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையை பார்த்து எழுதணும். பணத்தின் சிக்கலும் தீர்வும். சரியா? ரைட். அந்த அடிப்படையில் தான் எதை உருவாக்குறாங்க? ஆர்வி. அவ்வளோதாங்க. அமெரிக்க டாலர் கஷ்டப்பட்டு படித்தோம், அதாவது புரிஞ்சுக்கிட்டு வந்தோம், ஆன்சர் வருது. கொஷின் ஆன்சரை படிக்கவே கூடாது. இதேமாரி வேறு எதில் உள்ளே இருந்து கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அமெரிக்க டாலர் நாணய சுழற்சி இந்தியாவில் எவ்வளோ அச்சடிக்க போனால் எவ்வளோ சுழற்சியில் இருக்குது மக்கள்கிட்ட, அதை தான் சொல்கிறாங்க. அது கேட்குற அப்படி கேட்டிருக்கான். ஏடிஎம் உப்பு அப்போ பயன்படுத்தியிருக்காங்க பண்டைய காலத்தில். ரியால் சவுதி அரேபியாவோட நாணயம். அவ்வளோதான். பணம், கடன், அதோட கடனால் எவ்வளோ, இன்னும் நல்லா சூப்பராக கொஸ்டின்லாம் எடுக்கலாம். அவங்களுக்கு லெவலுக்கு எடுத்துருக்கானுங்க. அப்புறம் என்னது? சேமிப்பு, முதலீடு. புரியுதா? பணத்தை வாங்கி வீட்லேயே வச்சுருக்கூடாது, வச்சுருந்தா செலவு பண்ணிடுவீங்க. ஃபியூச்சருக்காக என்ன பண்ண? சேமித்து வைக்கணும், கொஞ்சத்தை எடுத்து வைக்கணும். எங்கள் அம்மாலாம் அப்படி தான். அரிசி வாங்கிட்டு வந்தால் கூட என்ன பண்ணுவாங்க பழைய பாட்டிங்களாம் அவங்களாம். எங்கள் அம்மா பார்த்தோன்னா சொல்கிறேன், எங்கள் அம்மாவை அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தால் கூட அதில் ஒரு கை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஒவ்வொரு கை 10 நாள் என்ன ஆயிடும். ஆனால் அன்னைக்கு கூட எடுத்து செலவு செய்ய மாட்டாங்க. என்றைக்கு வீட்டில் காசு இல்லையோ, காசு இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை எடுத்து அப்பையும் காசு இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போயாவது இவர் ஏற்பாடு பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்பயும் ரெடி ஆகலாம், அதை எடுத்து சமைச்சிருவாங்க. வீட்டுக்கு போனோம்னா சாப்பாடு இருக்கும். அந்த மாதிரி அதிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே அப்படி பண்ணணும். இந்த காலத்தில் என்னது? சட்டிலாம் தொடச்சி கவுத்து வச்சிடறோம் எல்லாத்தையும். முடிஞ்சால் என்ன பண்ணோம்? கடன் வேணுமா, கிரெடிட் கார்டு தரங்கன்னு கேட்குறான். நம்ம தானே. அப்புறம் பஜாஜுக்காரன், கடன் தரப்பா வாங்கிப்பா, 10,000 20,000 ரூபா 1000 ரூபா கட்டு போதும், கட்டிடலான்னு வாங்குவோம். அப்புறம் கட்ட முடியாது, வந்து டார்ச்சர் பண்ணுவான். அதுலேயே மென்டல் டார்ச்சர் ஆகி அப்படி தான் வேலையே நடக்காது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. சரியா? அதனால தான் சொல்லுவார், அந்த சீனிவாசன்ட்டு ஒருத்தர், அந்த நீதி சம்பந்தம் ஆடிட்ரு, நீ கடன் வாங்கி வாங்கவே வாங்காத ஆனந்த் சீனிவாசன், 10 மாதம் இஎம்ஐ கட்டுறன்னு பிளான் பண்ணுறியா, அந்த 1000 ரூபாய் இப்போயே எடுத்து வச்சுட்டே வா, 10 மாதம் கழிச்சு அந்த பொருளை வாங்கி இப்போ வாங்காத அப்படிம்பார். அது பயங்கரமான டார்ச்சர். ஆமாம், அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. சரியான கூற்று. இன்னொன்று கொஞ்சம் இருக்கா, அதை ஏன்டா எங்கே கேட்டிருக்கீங்க? நாரின் வளர்ச்சி அடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை செலுத்தி துவங்கியது. கரெக்டாக? இதுவே வணிகத்தின் முதல் வடிவம். ரெண்டுமே கரெக்டு. உலக நாடுகள் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பிலே நடக்குது. ஆமாவா? கரெக்டு. உலக வளைந்த அமெரிக்கா மட்டுமே நடத்துகிற, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுவும் ஒன்று அதிக அளவில் நடக்குது. மட்டுமேனு வார்த்தை வரக்கூடாது. மட்டுமேனு வந்தாவே நீங்கள் அங்கே யோசிக்கணும். நான் சொன்னேன்ல, டெய்லியும் நாணய மதிப்பு, அந்நிய செலாவணி மதிப்பு, அது எல்லாமே நம்ம ஊரில் பயன்படுத்துகிறோம். அதை வாங்கி தான் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறானுங்க. அந்த நாட்டிலேருந்து ஜப்பானோட எண்ணு அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஊரில் கொடுக்குறான். அங்கே ஜப்பானுக்கு ஏற்றுமதி இருக்கும், ஜப்பான் எண்ணெய் வாங்கிட்டு வரும். சரியா? அது எல்லாமே பயன்படும். மட்டுமேனு வந்தாவே டேஞ்சர். மட்டுமேனா யோசிக்கணும் ஒரு செகண்டு. இனிமேலாம் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, போலீஸ் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஆமாவா? போன பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் உள்ளேருந்து கேட்டுருப்போம் புரிஞ்சதை வச்சு. அதனால் புரிஞ்சுக்கோங்க. லைஃபுக்கு தேவை முதல்ல நம்ம வாழணும், இந்த சமூகத்தில் வாழணும்னா என்ன வேணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஓவர். இன்றைக்கி போதும்.